Hi students, next பார்க்க போகிறது வந்து fourth question பார்க்க போகிறோம். exercise 1.3 set languageல fourth questions பார்க்குறோம். third questions பார்த்தீங்கன்னா letters யூஸ் பண்ணியிருக்கோம். fourth questions பார்த்தீங்கன்னா numbers யூஸ் பண்ணியிருக்குது. அவ்வளோதான் சின்ன டிஃப்ரென்ஸு. பட் சேம் 8 கொஷினும் சேம் தான். சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸை பார்ப்போம். கொடுத்துருக்கிற அந்த கொஷின்ஸை நான் எழுதிட்டேன். u வேல்யூஸ், a வேல்யூஸ், b வேல்யூஸ். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் a டேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் a டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா u மைனஸ் a அப்படின்னு ரைட் பண்ணணும். அப்போ u மைனஸ் a அப்படின்னா யூவோட வேல்யூஸை ரைட் பண்ணிக்கணும், மைனஸ் ஏயோட வேல்யூஸை ரைட் பண்ணிக்கணும். ஏவில் இருக்கிற வேல்யூஸு யூவில் இருக்கக்கூடாது, அதுதான் ஏ டேஷுன்றது. அப்படி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணுறேன். 1 3 5 7 இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய யூவில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ரைட் பண்ணுறேன். 0 2 4 6 இதுதான் இப்போ ஏ டேஷில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று பி டேஷ் கேட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். பி டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் பி. யூவோட வேல்யூஸ் ரைட் பண்ணிட்டேன், பியோட வேல்யூஸும் ரைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டுனாக்க யூவில் இருக்கக்கூடிய அந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு யூவில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுவோம். 2 3 5 7 டெலிட் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் த வேல்யூஸை நம்ம ரைட் பண்ணுவோம், அதுதான் பி டேஷு. 0 1 4 6 இதுதான் பி டேஷோட வேல்யூ. சரிங்களா? ஜீரோவும் இருக்குது பாருங்கள், ஜீரோவையும் கேன்சல் பண்ணணும். அப்போ ஜீரோ இங்கே வராது, அப்போ ஜீரோவை நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏ டேஷோட வேல்யூஸை ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பி டேஷோட வேல்யூஸையும் ரைட் பண்ணிட்டேன். யூனியன்றாக்க ஆல் த எலிமெண்ட்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்கணும். இப்போ 0 1 2 4 6 இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது தேர்டு கொஷின், இது செகண்டு. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்க்குறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷு. அப்போ ஏ டேஷோட வேல்யூஸை ரைட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பி டேஷோட வேல்யூ. ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் பார்க்குறோம். 4ம் 6ம் தான் காமனாக இருக்குது, அப்போ அதை மட்டும் ரைட் பண்ணிக்கிறோம். 4, 6 ஃபோர்த் ஒன்று கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன்று பார்க்குறோம். ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது ஃபார்முலா என்னென்னா இது u மைனஸ் ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா ஏ யூனியன் பி ஹோல் டேஷை ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4, 6. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துங்க, இதே ஆன்சர் தான் இதுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். வேணா பார்த்துருவோம். ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷுக்கு ஆன்சர் தான் ஏ யூனியன் பி டேஷோட ஆன்சர்னு சொன்னேன். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற, யூ மைனஸ் ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏ செட்டோட வேல்யூஸை ரைட் பண்ணுங்க. ஏ செட்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 3 5 7, பி செட்ஸ் வேல்யூஸ் 0 2 3 5 7. இப்போ அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும். 0 ஏன்னா யூனியன் இருக்குல்ல, அதனால் 0 1 2 3 5 7 0 2 3 5 7. இப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் அப்படின்னா யூ மைனஸ் ஏ யூனியன் பி.
இப்போ யூ செட்ஸோட வேல்யூஸை ரைட் பண்ணுறோம். அது 0லேருந்து ஆரம்பித்து 7 வரைக்கும். 0 1 2 3 4 5 6 அண்டு 7 மைனஸ் ஏ யூனியன் பியோட வேல்யூஸ் இது 0 1 2 3 5 7. இப்போ இந்த ஏ யூனியன் பியில் இருக்கிறது இங்கே யூவில் இருக்கக்கூடாது. அப்போ 0 1 2 3 4 வந்து கிடையாது, ஏன்னா இங்கே 4 இல்லை. சரிங்களா? அப்போ 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, 7 இருக்குது. இப்போ 4,6 தானே ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் 4,6ன்னு சொன்னேன். அதாவது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது ஃபார்முலா. சரிங்களா? செட் காம்ப்ளிமெண்டேஷனோட ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5th முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 6th ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷு. சரிங்களா? இதையும் நம்ம பார்த்துடலாம். A intersection B whole ratio formula U minus A intersection B. அப்போ first to find A intersection B find out பண்ணுறோம். அப்போ A செட்டோட வேல்யூஸை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு B செட்டோட வேல்யூஸை ரைட் பண்ணணும். A செட்டோட வேல்யூஸ் அப்படின்னா 1 3 5 7 intersection B செட்டோட வேல்யூ 0 2 3 5 7. சரிங்களா? இதுக்கு காமன் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5ம் 3 5 7 இருக்குது பாருங்க. 3 5 7 தான் காமன் எலமெண்ட்ஸாக இருக்குது. சரிங்களா? A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ் 3 5 7. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு A intersection B whole dash is equal to U minus A intersection B. அப்போ U sets பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் ரைட் பண்ணணும். மைனஸ் A intersection B 3 5 7. பாருங்க, இதை கேன்சல் பண்ணுறேன். இதில் இருக்கிற வேல்யூஸ் இங்கே இருக்கக்கூடாது. அப்போ 3 5 7 ரிமைனிங் இந்த எலமெண்ட்ஸை ரைட் பண்ணுறோம். 0 1 2 4 6. இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷோட வேல்யூஸு. இங்கே பாருங்கள், நான் சொன்னது போல் நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் போல் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A dash union B dash. இதுவும் செட் காம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்முலா தான். A union B dash is equal to A intersection A dash intersection B dash. இதே போல் இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் வரும், இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும். இங்கே பாருங்கள், நம்ம A intersection B ஹோல் டேஷுக்கு A dash யூனியன் B டேஷுக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிதோ அதையே இங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். நமக்கும் 0 1 2 4 6 பாருங்க, அதே வேல்யூஸ் தான் இங்கேயும் கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 7th கொஸ்டின் பார்க்குறோம். 7th என்ன இருக்குன்னு பார்ப்போம். A dash ஹோல் டேஷ் 8th B dash ஹோல் டேஷ். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். 7th கொஸ்டின்னு U மைனஸ் A டேஷ். அப்போ A டேஷோட வேல்யூஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது, B டேஷோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதெல்லாம் நான் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், A டேஷு 0 2 4 6 B டேஷு 1 4 6. அதுதான் நான் இங்கே எடுத்து எழுதி வச்சுட்டேன் நமக்கு தேவைன்றதுனால. இப்போ U மைனஸ் A டேஷ் அப்படின்னா யூவோட வேல்யூ 0ல் ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 வரைக்கும் ரைட் பண்ணிக்கணும். மைனஸ் A டேஷோட வேல்யூஸ் 0 2 4 6. இப்போ இந்த A டேஷில் இருக்கிறது யூவில் இருக்கக்கூடாது. அப்படின்னா 0 2 4 6. ரிமைனிங் இந்த எலமெண்ட்ஸ் தான் A டேஷு ஹோல் டேஷ் 1 3 5 7. அதனை இருக்குது.
1357 இதான் a dash whole dash is equal to a values தான் இது a dash whole dash is equal to a இதான் formula next b dash whole dash is equal to b sorry b ஓட values தான் அது நான் b dash போட்டிருக்கேன் b ஓட values அது சரிங்களா இப்போ next பார்க்குறோம் 8th ஒன்று பார்க்குறோம் 8th பார்த்தீங்கன்னா b dash whole dash is equal to u minus b dash அப்போ u ஓட values 0 1 2 3 4 5 6 7 சரிங்களா மைனஸ் b dash ஓட வேல்யூ 1 4 6 இப்போ அதே சேம் தான் இந்த b dash ஓட வேல்யூஸ் uல இருக்கக்கூடாது 1 4 6 கேன்சல் பண்ணிக்கிறேன் ரிமைனிங் இந்த எலிமெண்ட்ஸை நான் ரைட் பண்ணிக்கிறேன் 0 2 3 5 7 is equal to b வேல்யூ 0 2 3 5 7 அப்போ b dash whole dash is equal to b நம்ம இதில் இருக்கக்கூடிய 4th சம்ஸில் இருக்கக்கூடிய 8 கொஷினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் that's all sum 4th and completed hi students next 5th sum பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் காண்க 3 questions நமக்கு கொடுத்துருக்காங்க find the symmetric difference between the following sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு வேல்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு PQன்னு கொடுத்ததுனால சமச்சீர் டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம ஃபார்முலாஸ் ரைட் பண்ணிவிட்டு சம்ஸுக்கு போகலாம் இப்போ A symmetric difference B is equal to A minus B union B minus A இதாங்க நமக்கு சமச்சீர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா சமச்சீர் வித்தியாசம் நமக்கு PQன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் A இருக்கிற இடம் P-ஆவும் B இருக்கிற இடம் Q-ஆவும் ரைட் பண்ணிக்கிறேன் அப்போ P மைனஸ் Q யூனியன் Q மைனஸ் A சாரி Q மைனஸ் P அப்படின்னு நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ P செட்ஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணியிருக்கேன் Q செட்ஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணியிருக்கேன் டு ஃபைண்ட் P மைனஸ் Q ஃபஸ்ட்டு P மைனஸ் Q is equal to P set value 2 3 5 7 11 minus Q sets values 1 3 5 11 அதே சேம் தாங்க இந்த Qவில் இருக்கிற வேல்யூஸு இங்கே Pயில் இருக்கக்கூடாது அப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணணும் 3 5 11 ரிமைனிங் இந்த வேல்யூஸை தான் நம்ம ரைட் பண்ணணும் 2,7 இருக்குது நெக்ஸ்ட்டு Q மைனஸ் P Qவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 3 5 11 மைனஸ் Pயோட வேல்யூ 2 3 5 7 11 இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் பார்க்குறோம் நம்ம இந்த Pயில் இருக்கிறது Qவில் இருக்கக்கூடாது அப்போ 3 இங்கே இருக்குது கேன்சல் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு 5 இருக்குது நெக்ஸ்ட்டு 11 இருக்குது அப்போ ரிமைனிங் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 1 மட்டும்தான் இருக்குது சரிங்களா அப்போ P சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் Qவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் P சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் Q is equal to இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக ரைட் பண்ணிக்கிறோம் P மைனஸ் Q யூனியன் Q மைனஸ் P மைனஸ் Qவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2,7 யூனியன் Q மைனஸ் Bயோட வேல்யூஸ் 1 அப்போ 1,2,7 ஏன்னா யூனியன் இருக்கிறதுனால இந்த ஆல் த எலமெண்ட்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்கிறோம் அப்போ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 127 இதுதான் P சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் Qவோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு சம்மு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 5th ஒன்னில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம் செகண்டு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம கொஷின்ஸ் ஒன்ஸ் ரைட் பண்ணிக்கோம் R into LMNOP S is equal to JLNQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது RSன்னு செட்ஸ் வேல்யூஸ் இருக்கிறதுனால R சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் S is equal to R minus S union S minus R அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன்
ஃபஸ்ட்டு டு ஃபைண்டு ஆர் மைனஸ் எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஆர் பார்க்கலாம். ஆர் மைனஸ் எஸ்ஸு ஆர் செட்ஸ் வேல்யூஸு மைனஸ் எஸ் செட்ஸோட வேல்யூஸு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம். எதெல்லாம் எல்லு இருக்குது இங்கே ஆரில் எஸ்ஸில் இருக்கிறது இங்கே ஆரில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்போ எல்லு ரிமூவ் பண்ணலாம், எண்ணை ரிமூவ் பண்ணலாம், வேறு எந்த ஒரு வேல்யூஸும் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆரில் இருக்கிற எலமெண்ட்ஸை ரைட் பண்ணிக்கணும். ஆரில் இருக்கிறது தான் எழுதணும், எஸ்ஸை எழுதிடக்கூடாது. எம்ஓபி இதுதான் ஆர் மைனஸ் எஸ்ஸு. நெக்ஸ்ட்டு எஸ் மைனஸ் ஆறு எஸ் செட்ஸ் வேல்யூஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் ஆர் செட்ஸ் வேல்யூஸை ரைட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். இப்போ இதுலேயும் அப்படி தான் ஆர் செட்ஸில் இருக்கிறது எஸ்ஸில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். எல்லு இருக்குது, எண்ணு இருக்குது, ரிமைனிங் இருக்கிறது எஸ்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ரைட் பண்ணிக்கிறோம். ஜே அண்டு கியூ, ஜே அண்டு கியூ தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், ஆர் சமச்சீர் வித்தியாசம் எஸ்ன்னு அர்த்தம். இது டிஃப்ரென்ஸுன்னு சொல்லணும். ஆர் மைனஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் எஸ்ஸு, ஆர் டிஃப்ரென்ஸ் எஸ்ன்னு சொல்லணும். ஆர் டிஃப்ரென்ஸ் எஸ்ஸு யூனியன் எஸ் டிஃப்ரென்ஸு ஆறு. ஆர் மைனஸ் எஸ்ஸில் என்ன வந்திருக்கு, எம்ஓபி யூனியன் எஸ் மைனஸ் ஆரில் ஜேக்யூ வந்திருக்கா. இது யூனியன் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்க வேண்டியதான். ஜேஎம்ஓபிக்யூ இதுதான் ஆர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எஸ்ஸோட வேல்யூ. செகண்ட் ஒன்று கம்ப்ளீட்டடு. ஃபிஃப்த்தில் செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 6 7 ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 7 9 10. எக்ஸு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய், எக்ஸு சமச்சீர் வித்தியாசம் ஒய்ன்னு படிக்கணும் தமிழில். எக்ஸு வித்தியாசம் ஒய் யூனியன் ஒய் வித்தியாசம் எக்ஸுன்னு சொல்லணும். இங்கே நான் மைனஸ்ன்னு சொல்லிக்கலாம் நம்ம ரீட் பண்ணுறப்ப, பட் ஆனால் இது வந்து டிஃப்ரென்ஸு தான். எக்ஸு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய், எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய், ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணுறோன்னா இந்த ஒய்யில் இருக்கிற எலமெண்ட்டு எக்ஸில் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கணும். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இந்த வேல்யூஸை தான் நம்ம ரைட் பண்ணணும். 5ம் 7ம் இருக்குது, 6 இல்லை. அந்த 6 தான் எக்ஸ் டிஃப்ரென்ஸு ஒய்யில் ரைட் பண்ணுறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா ஒய் செட்ஸ் வேல்யூஸ் 5 7 9 10. டிஃப்ரென்ஸ் எக்ஸ் செட்டு 5 6 7. இப்போது இந்த எக்ஸில் இருக்கிறது ஒய்யில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கணும். 5ம் 7 இருக்குது, 6 இல்லைங்க. அப்போ 9 10 எதில் இருக்குது, ஒய்யில் இருக்கக்கூடிய ரிமைனிங் த எலமெண்ட்ஸு தான் எழுதணும். அப்போ 9 10 தான் ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸோட வேல்யூஸை ரைட் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6 யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூஸு 9 10. இது ரெண்டுமே யூனியனில் இருக்கிறதுனால நம்ம ஆல் த வேல்யூஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணிக்கலாம். அப்படி ரைட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6 9 10. இதுதான் நமக்கு எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய்யோட வேல்யூஸு. தட்ஸ் ஆல். எக்ஸ் சம்மு இந்த 5th சம்மு கம்ப்ளீட்டட். 5ம் 6ம் இப்போ நம்ம பார்த்தோம். 5 6ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4ம் 5ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 6th சம்மு. தேங்க்யூ.